வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ஆனால் ஒரு வருத்தத்தோடு பார்க்குறேன். என்ன நாடு இது? என்ன நாடு இது? எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்றுவேன், மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்ன விவேகானந்தர் பின்னாடி எத்தனை பேர் போனான்? எத்தனை பேர் போனோம்? பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார் இறந்தப்போ அவருக்கு எத்தனை பேர் வந்தான் தெரியுமா? 13 பேர் வந்தான். அவருடைய பாடல்கள் இன்னைய வரைக்கும், சுதந்திரத்துக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டார். இன்னைய வரைக்கும் அவருடைய பாடல்கள் நம்முடைய தேசிய பாடல்களாக இருந்துக்கிட்டு இருக்கும். அண்ணா தான் சொல்லுவார், காக்கைகள் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்றதுக்காக காக்கை இந்தியாவுடைய தேசிய பறவையாக மாறி போகிறது கிடையாது. மயில்கள் எங்கேயோ ஒன்று தான் இருக்குது, ஆனால் மயில்கள் தான் இந்தியாவுடைய தேசிய பறவை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் விஜய். எந்த மக்கள் கூட்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குதோ அதே மக்கள் கூட்டம் உங்களுக்கு எதிராக திரும்பும். அதுக்கும் ஒரு காலம் வரும். இந்த மக்கள் கூட்டத்தை நம்பி எதையும் யோசனை செய்யாதீங்க. இது உங்களுக்கு தான் ஆபத்து. கொள்கையை சொல்லுங்கள், மக்கள்கிட்ட கொள்கையை சொல்லுங்கள். அது என்றைக்குமே நிரந்தரமாக இருக்கும். சும்மா மக்களை வெறியேற்றி விட்டுட்டு அதில் குளிர்காயலாம் நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் பின்னாடி அதே மக்கள் கூட்டம் உங்களை திருப்பி கல்லெடுத்து அடிக்கிற அளவுக்கு ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தொன்று தொட்டு நடந்து வர உண்மைகள். நான் உங்களுடைய படத்தை 1-2 படத்தை பார்த்துருக்குறேன்ற ஒரு இதில் ஒரு ஆவலில் சொல்கிறோம். ஏன்னா எனக்கு உங்களுடைய நடிப்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய அரசியல் எனக்கு பிடிக்காது. இது நான் பகிரங்கமாக சொல்கிறேன், இந்த இடத்துலையே பகிரங்கமாக சொல்கிறேன். உங்களுடைய அரசியல் எனக்கு பிடிக்காது. என்னென்னா நீங்கள் கொள்கையே சொல்ல மாட்டேறீங்க. பெரியார் படத்தை வைக்கிறீங்க, பெரியார் படத்துக்கு பூஜை போடுறீங்க. அண்ணா படத்தை வைக்கிறீங்க, கட்டுப்பாடே கிடையாது உங்கள் கட்சியில். அண்ணா என்ன சொன்னார்? கடமை கண்ணிய கட்டுப்பாடுன்னு சொன்னார். அண்ணா படத்தை வச்சுக்கிட்டு கட்டுப்பாடு இல்லாத ஒரு கட்சி எதுக்கு? அண்ணா படத்தை அண்ணா வந்து இப்படியே எல்லாருமே ஏறி விழுந்துக்குன்னு வாங்க நான் சொன்னார் அண்ணா? இதெல்லாம் தவறு. உங்கள் கட்சிக்காரங்களை கட்டுப்படுத்துங்க. இது உங்களுக்கு தான் ஆபத்து. ஆமாம், நீங்கள் வந்து பணக்கார குடும்பத்தில் பிறந்து பணக்காராகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு ஏழைகள் உள்ள நாடு, ஞாபகம் வச்சுக்கோ. அந்த ஏழைகளை ஏமாற்றி பிழைக்கணும்னு நினச்சா நீங்கள் நினச்சாலும் ஆண்டவன் சும்மா இருக்க மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோ, ஆண்டவன் இருக்கிறான், மறந்துடாது. நன்றி, வணக்கம்.